ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ கலங்கில் புட்டு செய்ய போகிறோம். அந்த புட்டை நம்ம எப்படி செய்யலாங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ கலங்கு புட்டு செய்கிறதுக்காக 2 கலங்கு எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த கலங்கில் தோல் எடுத்து இதை நல்லா கழுவி சீவிக்கலாம். பார்ப்போம் வாங்க. புட்டு செய்கிறதுக்காக நம்ம இப்போ கலங்கு தோலை இப்படி எடுத்துக்கலாம். 2 கலங்குலையுமே தோல் எடுத்துக்கலாம். தோலை நல்லா எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை சீவும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலங்க சீவி அந்த தோலை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த கேரட் சீவலை வச்சு இதை சீவிக்கலாம். இப்படியே சீவணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல்லாக இப்படியே சீவிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரும். அது நம்ம இதை ஃபுல்லாக சீவிக்கலாம். நம்ம இப்போ சீவி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம். இதை தண்ணியில் நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பசையாக இருக்கும். அந்த புட்டு ஒரு மாதிரி சேர்ந்துடும். இப்படி நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சுக்கோங்க. இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2வது தண்ணி கழுவுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் உப்பு மிக்ஸ் பண்ணும்போது ஒழுங்காக பிடிக்காமல் இருக்கும். தண்ணியிலேயே கலந்துட்டோன்னா அதில் பிடிச்சிரும் உப்பு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கலங்க நம்ம அதில் போட்டுக்கலாம். 2வது தண்ணி இப்போ கழுவ போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் அந்த ஒயிட் நிறமாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஓகே. நல்லா கழுவி உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா அலசி விட்டுக்கோங்க. இப்போது புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி 2 கைண்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் வடிஞ்சு அழகாக வரும். இப்படி உருட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்படி நல்லா ஒத்தையாக விரசி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம புட்டுக்குழல் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போது நம்ம இந்த புட்டுக்குழலுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காவை இந்த குழலுக்குள்ளே போட்டுப்போம். அப்புறமா நம்ம திருவி வச்சுருக்க இந்த கிழங்க இதுக்குள்ளே போட்டுடலாம். நம்ம இப்போ 3 பீஸாக செய்ய போகிறோம். அதனால் எடையாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே இதாக செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். எடையே தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு புட்டுக்கு மேலே ஆவி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். செகண்ட் புட்டுக்கு சீக்கிரமாக வந்துடும். நம்ம இப்போ இதை அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பில் வச்சுட்டோம். இந்த மூடியை போட்டு நம்ம இப்போ மூடிக்கலாம். இந்த குழாய்க்குள்ளே ஆவி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கனால இந்த புட்டில் ஆவி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நிற்கணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட்டுக்குழலில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஆவி வந்த உடனே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வச்சுருக்கனால அது கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் பார்ப்போம். ஆவி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ஆவி வந்தோடனே மணம் வீசும். அப்போ தான் நம்ம இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. இல்லை இந்த ஆவி கையில் அடிக்கும் நம்ம எடுக்கும்போது. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு கம்பி வச்சுருப்பேன், அதை இப்போ காணலை, அதனால நான் இந்த கம்பி வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கம்பியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது புட்டு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புட்டு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க நாம் இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். பாருங்கள் நண்பர்களே, கிழங்கு புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கிழங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதுக்கு நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த தண்ணியிலேயே உப்பை கரைச்சி இந்த கிழங்க போட்டு கழுவி எடுத்தனால கரெக்டாக இதில் உப்பு பிடிச்சிருக்கு. நீங்கள் இதில் மேலே அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா அப்படி திட்டு திட்டாக ஒவ்வொரு இடமும் உப்பு கரைச்சிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து இது தண்ணிக்குள்ளே போடும்போது உப்பை கரைச்சிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மறக்காமல் என் சேனலை இதை பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.